அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக மாணவர்கள் 38 பேர் சென்னை திரும்பினர். காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களில் இருந்து வந்த 38 தமிழக மாணவர்கள் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயப்பன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இதுவரையிலும் 266 மாணவ மாணவிகள் தமிழகம் திரும்பியுள்ளனர். இன்றைக்கு கூடுதலாக 38 மாணவர்கள், அதாவது 226 அதில் உட்பட இன்றைக்கு 38 மாணவர்கள் டெல்லியில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். மாணவர்களுடைய கல்வி பாதிப்பு எதுவும் இருக்காது என விளம்பர திமுக அரசு வெறுமனே தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில், இருப்பினும் இது தொடர்பான உத்தரவாதங்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அளிக்கவில்லை என்பதே பெற்றோர்களது குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்தியா, பாகிஸ்தான் இடையே சண்டை மோதல்கள் தொடர்பாக ஒரு பிம்பமானது, அதாவது இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையானது நிலவி வரக்கூடிய சூழலில் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து அங்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காஷ்மீரில் இருந்து டெல்லி வழியாக சென்னை சென்ட்ரல் வந்தடைந்தனர். அந்த வகையில் இன்று மேலும் 38 மாணவ மாணவிகள் காஷ்மீரில் இருந்து சென்னை வந்தடைந்தனர். அவர்கள் 3 ரயில்கள் மூலமாக வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் கரூர், தென்காசி, திருப்பூர், தஞ்சாவூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கின்றனர். இவை போக மேலும் நாளைக்கு 16 மாணவர்கள் ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் வந்தடைய உள்ளனர். அதே நேரம் அதாவது வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த மட்டிலும் விவசாயம், பல் மருத்துவம், கலை, இலக்கியம் போன்ற படிப்பினை காஷ்மீரில் படித்து வருகிறார்கள். அந்த மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது, அதாவது விளம்பர திமுக அரசு தற்பொழுது மாணவர்களுடைய கல்வி கெடாமல் இருப்பதற்காக இணையதள வகுப்புகளை பரிந்துரை செய்திருக்கிறோம் என வெறுமனவே தெரிவித்திருப்பதாகவும், இது தொடர்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தினை கொடுத்து இணையதள வகுப்பினை, அதாவது தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்கிற உத்தரவாதத்தினை பெற்றுத்தர வேண்டும் என்பதே, அதாவது காஷ்மீரில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய எதிர்பார்ப்பும் அவர்களது பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்.